அடுத்ததாக சஹீஹுல் புகாரியில் 1233வது இலக்கம். இது ஒரு அழகான ஒரு செய்தி. அதாவது உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவரோடு சம்பந்தப்பட்ட செய்தி. எப்படி என்று சொன்னால், இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், அடுத்தது மிஸ்வர் இப்னு மஹ்ரமா, அப்துர் ரஹ்மான் இப்னு அஸ்ஹர் ரதியல்லாஹு அன்ஹு, மூன்று பேரும் நபி தோழர்கள். மிஸ்வர் இப்னு மஹ்ரமா, அப்துர் ரஹ்மான் இப்னு அஸ்ஹர், அடுத்ததாக இப்னு அப்பாஸ். இந்த மூன்று பேரும் அர்சலூஹு இலா, அதாவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, அன்ன இப்னு அப்பாஸ் வல் மிஸ்வர் இப்னு மஹ்ரமா வ அப்துர் ரஹ்மான் இப்னு அஸ்ஹர் ரதியல்லாஹு அன்ஹு அர்சலூஹு இலா ஆயிஷா. அதாவது மிஸ்வர் இப்னு மஹ்ரமாவை அனுப்புறாங்க யார்கிட்ட? ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா இடத்துல என்ன செய்றாங்க? அனுப்புறாங்க. அதாவது ஃபகாலு, இந்த மூன்று பேர் அனுப்புறாங்க. இந்த மூன்று பேரை சேர்ந்து என்ன செய்றாங்க? ஒருவரை என்ன செய்றாங்க? அனுப்புறாங்க. ஃபகாலு இக்ரா அலைஹிஸ்ஸலாம் மின்னா ஜமீஅன். இந்த மூன்று பேர் சேர்ந்து ஒருவரை அனுப்புறாங்க. யார்கிட்ட? போ, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா போங்கன்னு அனுப்புறாங்க. போய் சலாத்தை சொல்லுங்க, நாங்க சலாம் சொன்னதாக சொல்லுங்கள். வஸல்ஹா அனிர் ரக்அத்தைனி பஅத ஸலாத்தில் அஸ்ர். இந்த அஸ்ருக்கு பின்னால 2 ரக்காத்துக்கள் தொழுவதை பற்றி கேளுங்கள். யார்கிட்ட கேளுங்க? ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா இடத்துல கேளுங்க. அன்றைக்கு ஒரு பெரிய ஒரு முரண்பாடான மசாலாவாக நபித்தோழர்களுக்கு மத்தியில் இருந்த மசாலாக்களில் அசருக்கு பின்னால் 2 ரக்காத் தொழலாமா இல்லையா என்பது ஒரு அன்றைக்கு இருந்த ஒரு மசாலா. இன்றைக்கு இஜ்மா மாதிரி தொழாம வைக்கிறாங்களா? இஜ்மால ஒன்றும் இல்லாது, தொழலாம் என்பதுதான் சரியான கருத்தும். அப்ப அப்படி அனுப்புறாங்க. எப்படி? அசருக்கு பின்னால் உள்ள தொழுகை பற்றி கேட்டுவாங்க. மிஸ்வர் இப்னு மஹ்ரமா, அப்துர் ரஹ்மான் இப்னு அஸ்ஹர், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு 3 பேர் அனுப்புறாங்க. வகுல்லஹா இன்னா உக்பிர்னா அன்கி அன்னகி துஸல்லீனஹுமா. சொல்லுங்க, நீங்க தொழுவதாக எங்களுக்கு செய்தி வந்திருக்குது அப்படின்னு சொல்லுங்க. நீங்க அசருக்கு பின்னால 2 ரக்காத்து தொழுவதாக எங்களுக்கு செய்தி வந்திருக்கிறது, அதையும் சொல்லுங்க. பாருங்க, சிறந்தவர்களோட பேசுகின்ற பாணியும் அல்லது சிறப்பிலிருந்து குறைந்தவர்களோட பேசுகின்ற பாணியும் வித்தியாசம். இதே நம்மளுக்கு பத்தில பேசுறேன்னு எப்படி பேசப்பட்டிருப்போம்? நீங்க தொழாமிக்கிற செய்தி எங்களுக்கு வந்திருக்குன்னா நம்ம கூடுதலா பேசுவோம். நீங்க 2 ரக்காத் சுன்னத் தொழுறீங்கன்ற செய்தி எங்களுக்கு வந்திருக்குது அப்படி என்றது அது ஒரு பிரச்சனையா பேசப்படுது. சுன்னத்து இவ்வளவு தொழுறாங்க, இப்படியும் தொழுறாங்கன்றது பிரச்சனையான செய்தி பேசப்படுது. இந்த மாதிரி ஒரு செய்தி எங்களுக்கு வந்திருக்கிறது. வகது பலகனா அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹானா. இன்னொரு செய்தி எங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசருக்கு பின்னால தொழக்கூடாதுன்னு தடுத்திருக்கிறார்கள். இதுவும் எங்களுக்கு தெரியும். வகால இப்னு அப்பாஸ் வகுன்து அத்ரிபுன் நாஸ மஅ உமர் இப்னு அல்-கத்தாப் அன்ஹா. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இன்னொரு செய்தி சொல்றாங்க, நான் உமர் ரலியல்லாஹு, இதான் இதுக்காக நான் எடுத்தேன், நான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு இதுக்காக வேண்டியே நான் போவேன். எதுக்கு போவேன்? அசருக்கு பின்னால யாராவது தொழுறாங்களான்னு பார்க்கிறது, தடை செய்யறதுக்கு. என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்காங்க. அது ஹதீஸ் தெரிஞ்சு தொழுறதல்ல, எல்லா தொழுகைக்கு பின்னாலும் தொழுகைக்கு நினைச்சு அப்படி என்ன செய்யறது? தொழுகிறது. அந்த மாதிரி உள்ளவர்களை தடுப்பதற்காக நான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூட சென்றிருக்கிறேன். யார் சொல்றாரு? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு கலீஃபாவாக இருந்தா எதெல்லாம் கவனிக்கிறான் பாருங்க. அசருக்கு பின்னால 2 ரக்காத் சுன்னத் தொழுறதாண்டு, இப்ப தொழுறாண்டு கவனிக்கிறதுக்கு ஆள் இல்ல. அசருக்கு பின்னால சுன்னத் தொழுறதாண்டு கவனிக்கிறது யார்? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க. அப்ப ஃபகால குரைப், அப்ப குரைப் சொல்றாரு, நான் குரைப் தான் இல்ல போனவர். ஃபதகல்து, குரைப் மிக முக்கியமான இப்னு அப்பாஸோட மாணவர்கள் ஒருவர். ஃபதகல்து அலா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல போனேன். ஃபபல்லக்துஹா மா அர்சலூனி, எதற்காக அனுப்பினாங்க என்ற செய்தியை நான் என்ன செய்தேன் பார்த்து, எதற்காக அனுப்பினார்கள் என்ற செய்தியை நான் சொன்னேன். ஃபகாலத், ஆயிஷா ரலியல்லாஹு என்ன சொன்னாங்கன்னு பாருங்க. நம்ம மத்தவட்ட வந்த கேள்வியை நம்ம வாங்கி பதில் சொல்லுவோம். ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க அப்படின்னா, ஃபகால சல் உம்மு சலமா, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா போய் கேளுங்க அப்படின்றாங்க. இந்த செய்தியை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல போய் கேளுங்க என்றார். ஃபகரஜ்து இலைஹிம், நான் எங்க போனேன்? உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு போனேன். குரைப் சொல்றார், ஃபஅக்பர்துஹும் பிகௌலிஹா, அதாவது நான் இப்னு அப்பாஸ் டைம் இந்த மிஸ்வர் டைம் அப்துர் ரஹ்மான் டைம் போனேன், திரும்பி போனேன். இப்படி ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, உம்மு சலமாட்ட போக சொல்லி என்ன செய்ய? ஃபரத்தூனி இலா உம்மி சலமா பிமிஸ்லி மா அர்சலூனி பிஹி இலா ஆயிஷா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எப்படி கேட்டு அனுப்பினாங்களோ அதே மாதிரி எல்லா விஷயங்களையும் சொல்லி, ஆயிஷா இப்படி தொழுறாங்கன்னு கேள்விப்படுது, ஹதீஸ்ல தடை வருது, நீங்க என்ன சொல்றீங்கன்னு உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா போய் கேட்கறதுக்கு நான் போனேன். ஃபகாலத் உம்மு சலமா, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, சமிஅத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யன்ஹா அன்ஹா, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை தடுப்பதை நான் கேட்டிருக்கிறேன், அசருக்கு பின்னால தொழக்கூடாதுன்னு தடுப்பதை கேட்டிருக்கிறேன். சும்ம ரஅய்துஹு யுஸல்லிஹிமா ஹீன ஸல்லல் அஸ்ர், ஒரு நாள் இது இரண்டையும் தொழுவதை நான் கண்டேன். அசருக்கு பின்னால தடுத்ததை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருந்ததை நான் கண்டேன். சும்ம தகல அலைய வ இந்தி நிஸ்வத்தும் மின் பனி ஹராமின் மினல் அன்சார், அதாவது பனு ஹராம், அதை உம்மு ஹராம் அப்படின்னு சொல்லுவோமே, இந்த ஃபேமிலியில உள்ள சில பெண்கள் என்னோட இருந்து கொண்டிருந்தாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? என்ன வீட்டுக்குள்ள வந்தார்கள். உம்மு சலமா சொல்றாங்க, ஃபஅர்சல்து இலைஹில் ஜாரியா, நான் ஒரு வேலைக்கார பெண்மணி அங்க அனுப்பினேன், அல்லது அங்க உள்ள ஒரு குமரி பெண்மணி என்ன செய்தேன், அங்க அனுப்பினேன். போய் ஃபகுல்து கூமி பி ஜம்பிஹி ஃபகூலி லஹு, நீங்க போங்க, அதான் இப்ப ரசூலுல்லாஹி அஸ்ரஃபுல் தொழுறாங்களா, இப்ப அதனால அது என்னதுக்குன்னு கேட்கணும். அதாவது வீட்டுக்குள்ள ரசூலுல்லாஹி அஸ்ர தொழுதுட்டு வாராங்க, வீட்டுல இருந்து கண்டிக்கிறாங்க, அனுப்புறாங்க. அப்ப அந்த நேரத்தில் போன உடனே நீங்க போய் பக்கத்துல நில்லுங்க, எங்க ரசூலுல்லாஹி பக்கத்துல நில்லுங்கள். தகூலு லக உம்மு சலமா, சொல்லுங்க. உம்மு சலமா சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் சமஅதுக தன்ஹா அன் ஹாதைனி வ அராக துஸல்லிஹிமா, நீங்க இதை தடுத்தீங்க, ஆனா இப்ப நீங்க தொழுறத நான் பார்க்கிறேன், என்ன அப்படின்னு கேளுங்கள் அப்படின்னு உம்மு சலமா கேட்பதாக சொல்லுங்கள் அப்படின்றாங்க. ஃபைன் அஷார பியதிஹி ஃபஸ்தஅഖிரி அன்ஹு,
போங்க, கையால காட்டினாங்கன்னா வந்துருங்க. அப்படின்னா இது 2-3 நாளா ரசூலுல்லாஹ் தொழுறாங்க. இப்ப தொழுற நேரத்துல என்ன செய்றாங்க, போறாங்க. அப்படி தொழுதுட்டு இருக்கோம், நீ இப்படி கேட்கிற நேரத்துல கையால அப்படி காட்டுனீங்கன்னு சொல்லி தொழுவுக்குள்ள கேட்க சொல்றாங்க. தொழுகை நடக்குது, கேட்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் போங்கன்னு சொன்னா நீங்க கொஞ்சம் என்ன செஞ்சிருங்க, ஒதுங்கிருங்க. போறாங்க. ஃபைன் அஷார் ஃபஸ்தகரன் ஃபஃஅலத்துல் ஜாரியா ஃபஅஷார பியதிஹி. ரசூலுல்லாஹ் கையை காட்டினாங்க. கொஞ்சம் என்னது, கையை காட்டினார்கள். ஃபஸ்தஅഖரத் அன்ஹு, கொஞ்சம் பிந்திட்டாங்க. ஃபலம்மன் ஸரஃப قال, சலாம் கொடுத்தனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யா பின்த் அபி உமையா, யா பின்த் அபி உமையா, அதாவது அபு உமையாவுடைய மகளே, சஅல்தி அனிர் ரக்அத்தைனி பஅதல் அஸ்ர், அஸ்ருக்கு பின்னால 2 ரக்காத் தொழுறது பத்தி நீங்க கேட்டீங்க. வ இன்னஹு அதானி நாசும் மின் அப்துல் கைஸ் ஃபஷகலூனி அனிர் ரக்அத்தைன் அல்லதைனி பஅதல் லுஹர் ஃபஹுமா ஹாதானி. அதாவது நான் பிஸி ஆகிட்டேன், எனக்கு ஒரு கூட்டம் வந்தது, என்னோட பேசிக்கிறது அப்துல் கைஸ் கூட்டம். அப்துல் கைஸ்ன்றது வஃப்து அப்துல் கைஸ், இந்த அஹ்சால் இருந்து போனாங்களே, அப்துல் கைஸ் தலைமையில தான் என்ன செய்தார்கள், போனார்கள். அவர்கள் வந்தாங்க, பேசினாங்க. நான் வந்து லுஹருக்கு முன்னால தொழ வேண்டிய அந்த தொழுகை, அது அசர் இல்ல, லுஹருக்கு பின்னால தொழ வேண்டிய 2 ரக்காத் இருக்குது, அது எனக்கு தொலை இயலாம போச்சு. அதுதான் இந்த 2 ரக்காத்துக்களும், அதுதான் இந்த 2 ரக்காத்துக்களும். அதாவது நான் தவறியதை என்ன செய்திருக்கிறேன், தொழுதிருக்கிறேன். அப்போ சில வேளை அவர்கள் 2-3 நாட்கள் இருந்தாங்க, அந்த 2-3 நாள் என்னது அப்படி நடந்திருக்கலாம், அல்லது ஒரு சம்பவமாக கூட இருக்கலாம், அல்லாஹ் அலம். எப்படியோ இந்த ரீசனுக்காக தான் என்ன செய்யல, எனக்கு தொலை கிடைக்கவில்லை, அதுதான் நான் இப்ப என்ன செய்ய தொழுதேன். அதாவது சுன்னத்து தொழுகைகளை கலா செய்ய முடியும், சுன்னத்து தொழுகைகளை கலா செய்ய முடியும், சுன்னத்து நோன்புகளை கலா செய்ய முடியும் என்பதற்கு ஆதாரங்கள் என்ன செய்து இருக்குது. ஃபர்லா நோன்பு மட்டுமல்ல, சுன்னத்தான நோன்புகளையும் கலா செய்ய முடியும், சுன்னத்து தொழுகைகளையும் கலா செய்ய முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுஹருக்கு பின்னால தொழ வேண்டிய 2 ரக்காத் அஸ்ருக்கு பின்னால தொழுதார்கள். இதான் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய பதில். இந்த இடத்துல இந்த மசாலா பத்தி நான் கொஞ்சம் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். என்னடா இதை நான் இதை சொன்னதுக்கான காரணம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிப்பவர்களாக இருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிப்பவர்களாக இருந்தார்கள். இந்த மாதிரி தொழுறவங்களுக்கு அடிக்கக்கூடியவர்களாக இருந்தால், தொழக்கூடாது தடுக்கக்கூடியவர்களாக இருந்தான்னு பார்க்கிறோம். அதுக்கான இதை எடுத்து இந்த மசாலா கொஞ்சம் ஒரு விரிவான ஒரு மசாலா, அது தனியாக பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் ஒரு முக்கியமான செய்தி என்னென்ன, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தெளிவாக ஒரு விஷயம் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் புகாரில நீங்க பார்க்கலாம், முதலாம் பாகத்தை அதை பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 தொழுகைகள் ரகசியமாகவோ பரகசியமாகவோ விட்டது கிடையாது. பிற்காலத்திலே நின்று தொழ முடியாத காலத்தில் கால் வீங்கிய நிலையிலும் அவர்கள் இருந்து தொழுதார்கள். சுபஹுக்கு முன்னால 2 ரக்காத், அசருக்கு பின்னால 2 ரக்காத். இது புகாரில நீங்க பார்க்கலாம். சுபஹுக்கு முன்னால 2, அசருக்கு பின்னால 2. என்ற வீட்டில் தான் ரசூலுல்லாஹ் அதிகமாக தொழுவார்கள். இப்ப இந்த செய்தி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன விளக்கத்தோட முரண்படுற மாதிரி இருக்கு. ஆனா அதை ஆயிஷா ரலியல்லாஹு வழங்கப்படுத்துறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ஸல்லா ஸலாத்தன் அஸ்பதஹா, ஒரு தொழுகையை தொழுதார்கள் தொடர்ந்து தொழுவார்கள். ஒரு தொழுகையை தொழுதார்கள் சொன்னால் தொடர்ந்து தொழுவார்கள். அசருக்கு பிறகு தொழுற வளம ரசூலுல்லாஹ் கிட்ட இருக்கல, தொழுதாங்க, தொடர்ந்து அந்த என்ன செஞ்சிட்டாங்க, தொழ ஆரம்பித்தார்கள். இது உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு என்ன செய்யலாம், தெரியாமல் இருக்கலாம். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி தொழ ஆரம்பித்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தொழுதார்கள். சரி, இப்ப இப்னு அப்பாஸ் சொன்னாங்களே, இந்த விஷயம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கப்படுது, முஸ்னத் சிராஜ் என்ற நூல்ல வருது. உமர் ரலியல்லாஹு அடிக்கிறாங்களேன்னு சொல்லி. அதுக்கு ஆயிஷா சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனா என்றைக்கு மக்கள் இதை ஒரு வழியா எடுத்துக்கொண்டாங்களோ, எதுக்கு வழியாக, சூரிய மறை நேரத்தில் சுன்னத் தொழுகிற வழியாக எடுத்துக்கொண்டார்கள், அன்றைக்கு இருந்து உமர் என்ன செஞ்சாங்க, இதை தடுக்க ஆரம்பித்தார்கள். அதாவது சூரிய மறை நேரத்திலும் தொழக்கூடாது, சூரியன் உதிக்கிற நேரத்திலும் தொழக்கூடாது. ஆனா அசருக்கு பின்னால தொழுவது அதுக்கு சம்பந்தம் இல்லை. அசருக்கு தொழுது முடிஞ்ச உடனே சூரிய மறை வேண்ட அர்த்தம் இல்லை. அசருக்கு பின்னால தொழுகிறது ரசூல் ஸல்லல்லாஹு அசருக்கு பின்னால தொழக்கூடாது வந்த ஹதீஸ்லாம் எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், சூரியன் மறைகிற நேரத்தில் என்ன செய்யக்கூடாது, தொழக்கூடாது, சூரியன் உதிக்கிற நேரத்தில் என்ன செய்யக்கூடாது, தொழக்கூடாது. இப்படித்தான் நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். அசருக்கு பின்னால உடனே ஒரு ஆள் டைமுக்கு தொழுதுட்டாரு, அவருக்கு தொழுவதற்கு என்னது தடை இல்லை. இது உமர் ரலியல்லாஹு விளங்கி இருந்தாங்க. ஆனா எல்லா மக்களும் என்ன செய்யல, அதை விளங்கல. ஒரு முறை உமர் ரலியல்லாஹு போறாங்க. இது வந்து முஸ்னதுல் ஹாரிஸ்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ், அது 6 கிரந்தத்துல இல்ல, முஸ்னதுல் ஹாரிஸ் போறாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் தமீமத் தாரி ரலியல்லாஹு அன்ஹு தொழுது கொண்டிருக்காங்க. தமீமத் தாரி ரலியல்லாஹு அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், சாட்டை எடுத்து என்ன செஞ்சாங்க, ஒரு அடியை போட்டாங்க. எந்த நேரத்தில் தொழுவுறீங்க அப்படின்னு சொல்லி சலாம் கொடுத்த உடனே தமீமத் தாரி சொன்னாங்க, தமீமத் தாரி அல்லது ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு, இந்த பேர் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வரல, பெரும்பாலும் தமீமத் தாரி ரலியல்லாஹு அன்ஹு. எந்த நேரத்தில் தொழுவுறீங்க? ஏன்னா உமர் ரலியல்லாஹு யாரை கூட கண்டிப்பாங்கன்னா, யாரை கூட ஃபாலோ பண்ணுவாங்களோ அவங்கள என்ன செய்வாங்க, கூட கண்டிப்பாங்க. எந்த நேரத்தில் தொழுதுன்னு சொன்னோன்னே தமீமத் தாரி திருப்பி சொன்னாரு, லா அதஉ ஸலாத்தன் குன்து உஸல்லிஹா மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்களோடு நான் தொழுது வந்த ஒரு தொழுகை ஒரு நாள் நான் விட மாட்டேன். நான் நபி அவர்களோடு தொழுது வந்த ஒரு தொழுகை நான் ஒரு நாளும் விட மாட்டேன். அதுக்கு உமர் ரலியல்லாஹு போய் சொன்னாங்க, லைஸ குல்லு நாஸ் யஅலம் மா தஅலம், உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாருக்கும் தெரியாது, உங்களுக்கு தெரிந்தது எல்லோருக்கும் தெரியாது அப்படின்னு உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன, அசருக்கு பின்னால தொழலாம நீங்க நினைப்பீங்க, ஆனா எது வரைக்கும் தொழலாம் எது வரைக்கும் தொழக்கூடாதுன்றது எல்லா மக்களுக்கும் என்னது தெரியாது. நீங்க இப்படி தொழ ஆரம்பிப்பீங்க, எப்பயுமே அசர் தொழலாம எல்லா மக்களும் என்ன செய்வாங்க, விளங்குவாங்க. அப்படின்னு என்ன, போய் தனியா தொழுங்கன்னு சொன்னதா அர்த்தம். இங்க பள்ளியில பப்ளிக்கா என்ன செஞ்சிருக்க வேணாம், தொழுதுகிட்டு இருக்க வேணாம், வீட்டுல தொழுங்க, ரகசியமாக தொழுங்க. அந்த தொழுகையை பப்ளிக்கா என்ன செய்ய வேண்டாம், வைத்துக் கொள்ள வேண்டாம். ஏன்னா ஒருவர் வந்து அசருக்கு இந்த லுஹருக்கு பின்னால் 2 ரக்காத் தொழுவார், பிரச்சனை இல்லை. இஷாக்கு பின்னால் 2 ரக்காத் தொழுவார், பிரச்சனை இல்லை. மகரிப் பின்னால் தொழுவார், பிரச்சனை இல்லை. அதை தொடர்ந்து எந்த தடையும் இல்லை, எந்த தடையும் அதை தொடர்ந்து இல்லை. ஆனால் ஒரு அசருக்கு பின்னால தொழுறாருன்னு சொன்னா அது என்ன செய்யும்,
அது வந்து ஒரு தெரியாத ஒரு இடத்துக்கு கொண்டு போய் விட்டு விடும். இதைத்தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்தார்கள், சொன்னார்கள். எனவே இந்த செய்தி எல்லாம் வைத்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், இது வந்து அசருக்கு பின்னால் தொழுகை உண்டு. ஆனால் சூரிய மறை நேரத்தை என்ன செய்யக்கூடாது, தொழக்கூடாது. உமர் தான் அடித்தார்கள் தான். ஆனால் ஆரம்பத்திலே அவர் என்ன செய்தார்கள், தொழுதவராக இருந்தார்கள். பின்னர் என்ன செஞ்சாங்க, இதை புரிஞ்சு மக்கள் தடையான பகுதிக்கு போறாங்கிறத புரிஞ்சு தடுக்க ஆரம்பித்தார்கள். இந்த செய்தி ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி, அப்ப அல் ஜன்னத் நினைக்கிறேன் அல்லது அல் முபீன், அதுல இந்த ரிசர்ச் போய்கிட்டு இருந்தது. இது பெரும் பிரச்சனை போச்சா. ஷேக் அல்பானி தான் இதை அப்படி எடுத்து போட்டு சுன்னா அப்படின்னு எழுத ஆரம்பிச்ச உடனே இப்போ இந்த செய்தி வந்து எப்படி கொண்டு வந்து சேர்க்கிறது, அதுக்கான ஒரு ரூட் அப்படி தேடி கண்டுபிடிச்சு ஒரு பலகீனமான ஒரு ஹதீஸ், உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய செய்தி சொன்னேனே, இந்த செய்தி புகாரில் வருது, இதோட முடியுது. முஸ்லிம்ல வருது, இதோட முடியுது. அதாவது ஆதாரப்பூர்வமான அறிவிப்பால் வருஷம் இதோட முடியுது. ஒரு அறிவிப்புல வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் உம்மு சலமா கேட்கிறாங்க, நாங்களும் அப்படி தொழவா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அல்ல, நீங்க அப்படி தொழக்கூடாது அப்படின்னு. இது கிடைச்சிட்டு இதை எடுத்து, எனவே இந்த செய்தி எல்லாவற்றையும் நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் உரியது, மற்றவர்களுக்கு உரியது இல்லைன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படின்ட்டு. இந்த செய்தி புகாரில வருது, முஸ்லிம்ல வருது, இன்னும் பல கிரந்தங்கள்ல வருது. இந்த மேலதிகமான ஒரு சப்ஜெக்ட் வரல. கொஞ்சம் யோசிக்கணும். புகாரிக்கு முஸ்லிமுக்கு கிடைக்காது, இது கிடைச்சுன்னு சொன்னா இஸ்னாத்தை கொஞ்சம் நல்லா செக் பண்ணணும். அது முன்கரான அறிவிப்பு. எது வேண்டாம் என்று சொன்ன ரசூலுல்லாஹ் சொல்ற செய்தி இருக்கு தானே, அது ஒரு பலகீனமான ஒருவர் மூலம் வருது ஒன்று. இரண்டாவது சகியான செய்திக்கு முரண்படுது. அப்ப எனவே இது முன்கரான ஒரு அறிவிப்பை வச்சு என்ன செஞ்சாங்க, தர்ஜீ பண்ணாங்கடா. இப்ப அந்த ஆய்வை திருப்பி பார்க்கல. இன்னும் அதை எப்படி தர்ஜீ பண்ணாங்கன்னு சொன்னா, தொழக்கூடாது, அது தொழக்கூடாது. காரணம் உம்மு சலமா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க தொழலாமான்னு, வானான்ட்டு சொல்லிட்டாங்க. ஆனா அது முன்கரான ஒரு அறிவிப்பு, பலகீனமான ஒரு அறிவிப்பு. இன்னும் புரிஞ்சுக்கணும், உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சந்திக்கக்கூடிய மிக தூரத்தில் இருந்தாங்க. இந்த மசாலா பேசிக்கல முடியாத தூரத்தில் இல்லை. ஆயிஷா அனுப்புறாங்க, யார்ட்ட அனுப்புறாங்க, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா தான் அனுப்புறாங்க. அப்படி என்றால் தொழலாம். அந்த அறிவிப்பு, தொழக்கூடாது வரக்கூடிய அந்த அறிவிப்பு பலகீனமானது. இதான் அம்சம். ஆனால் ராத்திபான 12 ரக்காத் சுன்னத் தொழுகைக்கு அதெல்லாம் தொழுதுட்டு என்ன செய்யணும், நம்ம இந்த தொழுகைக்கு என்ன செய்யணும், வரணும். ராத்திபான 12 ரக்காத்தில் உள்ள சிறப்புகள் இதுக்கு என்ன செய்யல, சொல்லப்படல. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டியது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சம்பந்தப்படக்கூடிய என்பதனால இதை இந்த இடத்துல நான் என்ன செய்தேன், ஞாபகப்படுத்தினேன். அடுத்த சஹீஹுல் புகாரி, அடுத்த இன்னொரு செய்தி, அதாவது இது சம்பந்தமாக இலங்கையில பேசுற நேரத்தில் வந்து ஒரு அறிஞர் பேசியிருந்தார். என்னன்னா, சஹாபாக்களுக்கு தொழுது ரசூலுல்லாஹ் அனுமதிச்சதா எந்த அறிவிப்பும் வரல, அதனால வந்து என்ன தொழக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய அறிவிப்பு என்ன செய்யுது இருக்கிறத என்ன செய்யணும், நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த சஹீஹுல் புகாரியில் 2010வது இலக்கம், அதாவது இது நம்மளுக்கு தெரிஞ்ச செய்தி, ஆனால் ஒரு சின்ன அதில் உள்ள ஒரு நுக்தா நம்ம வாசிக்கிறதுனால அதை சொல்லுகிறேன். அப்துல் ரஹ்மான் இப்னு அப்துல் காரி அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹரஜ்து மா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு லைலத்தன் ஃபீ ரமலான இலல் மஸ்ஜித். ஒரு ரமலானுடைய ஒரு இரவில் நான் பள்ளிக்கு போனேன், உமர் ரலியல்லாஹு அன்ஹு খিলাফத்தில் மஸ்ஜித் நபவிக்கு போனேன். ஃபஇதன் நாஸு அவ்ஸாஉன் முத்தஃபர்ரிகூன், மக்கள் எல்லாம் கூட்டமா இருந்து ஜமாத் தொழுதுட்டிக்கிறாங்க. இரவு தொழுகை, இங்க ஒரு ஜமாத் அங்க ஒரு ஜமாத் தொழுதுட்டிக்கிறாங்க. யுஸல்லி ரஜுலு லினஃப்ஸிஹி, ஒரு மனிதன் ஒருவர் என்ன செய்யறாரு, ஒரு கூட்டத்துக்கு என்ன செய்யறாரு, தொழுகிறாரு. ஒருவர் தானே தனியே தொழுகிறாரு. யுஸல்லி ரஜுலு லினஃப்ஸிஹி அப்படினா என்ன, தானே தனியே தொழுகிறாரு. வ யுஸல்லி ரஜுலு ஃபயுஸல்லி பி ஸலாத்திஹி ரஹத், ஒரு மனிதன் தொழுகிறார், அவருக்கு பின்னால் ஒரு கூட்டம் என்ன செய்யுது, தொழுகிறது. ஃபகால உமர், இத பார்த்துட்டு உமர் எல்லாம் சொல்றாங்க, இன்னி அரா லவ் ஜமஅத்து ஹாஉலாஇ அலா காரிஇன் வாஹித் லகான அம்ஸல், மக்கள் எல்லோரையும் ஒரு இமாமுக்கு கீழே கூட்டினா கொஞ்சம் நல்ல ஒரு முன்மாதிரியாக என்ன செய்யும், இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். சும்மா அஸம், சும்மா நினைச்சது மட்டுமல்ல, பின்னால் அஸம் என்ன செய்யறாரு, முடிவெடுக்கிறாரு. ஃபஜமஅஹும் அலா உபய் இப்னு கஅப், குர்ஆன் ஓத தெரிந்த நபித்தோழர்கள் ஒரு 3 நபித்தோழர்கள், மிக பிரபலியமான நபித்தோழர்கள் யாரு, ஒன்று உபய் இப்னு கஅப், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அடுத்த சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா. அப்ப இவர்கள் எல்லாம் குர்ஆன்ல மிக முக்கியமான முன்னிலையில் இருந்த நபித்தோழர்கள். உபய் இப்னு கஅபை வச்சு என்ன செய்றாங்கன்னு சொன்னா, இமாமத்தை நடத்த வைக்கிறாங்க. சும்மா, இதான் நான் சொல்ல வந்த இடம், இது நம்மளுக்கு தெரிஞ்ச செய்தி தானே. அடுத்த பகுதி என்னடா, சும்மா ஹரஜ்து மஅஹு லைலத்தன் உக்ரா, அப்துல் ரஹ்மான் இப்னு அப்துல் காரி சொல்றாரு, இன்னொரு இரவு நான் ரமலான்ல என்ன செஞ்சேன், வந்து மக்கள் எல்லாம் வந்து வன்னாஸ் யுஸல்லூன பி ஸலாத்தி காரிஹிம், உபய் இப்னு கஅப் தொழுகிறார், மக்கள் எல்லாம் அந்த இரவு நேரம் என்ன செய்றாங்க, தொழுது கொண்டிருக்கிறார்கள் ஜமாத்தா. கால உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நிஅமல் பித்அத்து ஹாதிஹி, இது ஒரு நல்ல பித்அத், இது ஒரு நல்ல பித்அத், நிஅமல் பித்அத்து ஹாதிஹி, இது ஒரு நல்ல ஒரு பித்அத் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, வல்லதி யனாமூன அன்ஹா அஃதல் மினல்லதி யகூமூன், வல்லதி யனாமூன அன்ஹா, இவர்கள் இப்ப தொழுகிறாங்களே இதை விட தூங்கி எழுந்து தொழுவார்கள் என்றால் அது மிகவும் சிறந்ததுன்னு சொன்னாங்க. இவ்வளவு சொல்லிட்டு தூங்கி எழுந்து தொழுவார்கள் என்று சொன்னால் அது மிகவும் சிறந்தது. ஏன், நம்ம எவ்வளவுதான் நீட்டி தொழுதாலும் தூங்காம தொழுகிறது என்றது போராட்டம் இல்லாம தொழுகிறது. ஒரு வந்து நைட்டு ஃபுல்லாவே நீட்டி தொழுகிறான்னு, இஷால இருந்து சுப வரைக்கும் அவர் தொழுகிறார், அதுல சிறப்பு இல்லை. ஏன், போராட்டத்தை சந்திக்கல. எது, தூங்கி எழும்புற போராட்டம் இருக்குதே அதை அவர் சந்திக்கலையே. தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜி குமில் லைல இல்லா கலீலா, இதான் மிக முக்கியம். கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன், அதாவது அஸ்ஸலாத்து பஅதன் நௌம், அஸ்ஸலாத்து பஅதன் நௌம், போராட்டத்துக்கு ஏற்பதா நன்மையும் கூட. இங்க என்னன்னு சொன்னா, நம்ம வந்து எழும்ப முடியாது, அதனால முழிச்சிருந்தே தொழுதுருவோம் என்றது போராட்டத்துக்கு பயம். போராட்டத்துக்கு யாரு தூங்கி திருப்பி எழும்பி தொழுறாரு
அது ஒரு போராட்டத்தோட என்னது அவர் தொழுகிறார். இதுக்கு நன்மை கூட. அதனால தான் சொன்னாங்க, நீங்க தூங்குறீங்களே அதுக்கு பின்னால எழும்புறீங்க, அது வந்து மிகவும் சிறந்தது. அது வந்து மிகவும் சிறந்தது. எந்த தொழுகையில நீங்க பார்க்க மாட்டீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடிஞ்சு இரவு தொழுதாக பார்க்க மாட்டீங்க. தூங்கி எழும்பினாங்க. ஃபதஹஜ்ஜத், தஹஜ்ஜத் என்றது என்னது? இரவுல தூங்கி எழும்பி தொழுகிற தொழுகைக்கு தான் தஹஜ்ஜத் என்று சொல்லுவாங்க. அப்ப அதுதான் சிறந்தது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. ஏன்னா ஒரு போராட்டத்தோட நடக்கக்கூடிய ஒரு அம்சம். அதாவது தூக்கத்தை விட்டு விலகி இன்பத்தை விட்டு நம்ம அல்லாஹ் பக்கம் என்ன செய்றோம், நெருங்குறோம். அதுதான் சிறந்தது அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அதுல சொல்றார் அறிவிக்கிறவர், யுரீது ஆகிரல் லைல் வகான الناس يقومون அவ்வலா. என்ன சொன்னாங்கடா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், மக்கள் இரவுடைய ஆரம்பத்தில் தொழுகிறாங்க, இரவுடைய கடைசி சிறந்தது என்று சொன்னார்கள். இரவுடைய கடைசி சிறந்தது என்று சொன்னார்கள். எனவே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், அந்த நேரம் தான் இறைவன் கூட முதலாம் வானத்துக்கு என்ன செய்கிறான், இறங்கி வருகிறான். அப்ப அந்த நேரம் தான் மிகவும் சிறந்த ஒரு நேரம். இதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர் உண்டாக்கின அந்த ஜமாத்துக்கு பின்னால சொன்னார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது இந்த நிஅமத்துல் பித்அத்துஹா, நிஅமல் பித்அத்துஹாதி அப்படி என்று சொன்னால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பித்அத்துகளை உருவாக்கலாம்னு சொன்னாங்க அப்படின்னு அர்த்தம் இல்ல. நிஅமல் பித்அத்துஹாதி என்றது உருவாக்கலாம்னு சொன்னாங்கன்னு அர்த்தம் இல்ல. பித்ஆ என்றது ரசூலுல்லாஹ் வந்த பிறகு உருவாக்கின சொல்லல. பித்ஆ என்றது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த பின்னால உருவாக்கின சொல்லு அல்ல, அரபி சொல். அதுக்கு தான் மார்க்கத்துடைய விளக்கம் என்ன செஞ்சுச்சு, அதுக்கு ஏறிச்சு. உதாரணமாக அல்லாஹ் தஆலா சொன்னா பதீஉஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களையும் பூமியையும் பிதஅத் செய்தவன் அர்த்தமா? பிதஅத் செய்தவன் அர்த்தம் வானங்களையும் பூமியை முன்னுதாரணம் என்று படைத்தவன் பதி. குல் மா குன்து பிதஅம் மினர் ரசூல், நபிமார்களில் நான் பிதஅத்தானவர் அல்ல என்று சொல்லுங்க. அப்படின அர்த்தம் என்ன? நபிமார்கள் பிதஅத் செய்வாங்க அர்த்தமா? இல்ல, நான் நபிமார்களில் பிதஅத்தானவர்ல புதியவர் அல்ல. ஏற்கனவே பல நபிமார் என்ன செஞ்சுக்கிறாங்க, வந்திருக்கிறார்கள். எனவே பிதஅத் என்ற சொல் வந்து புதிதென்ற அர்த்தம் அல்ல. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அதாவது வரஹபானியத்தன் இப்ததஉஹா மா கதப்னாஹா அலைஹிம், அவர்களே உருவாக்கி கொண்ட துறவரம் நாம எழுதல, ஆனா அவங்களே உருவாக்கினாங்க, நாம அங்கீகரிச்சோம். அப்படி என்ன மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செய்றான், சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த சொல்லு உமர் ரலியல்லாஹு இங்க யூஸ் பண்ண எந்த கருத்துல என்று சொன்னால், நிஅமல் பித்அத்துஹாதி என்று சொன்னா இது நல்ல ஒரு உருவாக்கம், நல்ல ஒரு புதிய ஒரு உருவாக்கம். ரசூலுல்லாஹ்வோட காலத்துல இது நடந்தது, நடக்காம இல்ல. 2 இரவுகள் என்ன செய்தன, இது நடந்தன. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பின்னால அதை தவிர்த்துட்டாங்க. ஃபர்லாகி விடுமோ, கடமையாகி விடுமோன்னு தவிர்த்துட்டாங்க. இன்னும் சொல்ல போனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமோடு யார் அவர் திரும்புகின்ற வரைக்கும் தொழுகிறார்களோ அவருக்கு முழு இரவும் தொழுது நன்மை என்ன செய்யும், கிடைக்கும் என்று சொன்ன ஹதீஸ் நசாயில வருது. யார் இரவு தொழுகை. அப்ப இதெல்லாம் ரசூலுல்லாஹ் ஜமாத்துக்கு வலியுறுத்திக்கிறாங்க. இப்ப நான் உருவாக்கினது வந்து நிஅம, நல்லதை என்ன செஞ்சுக்கிறேன், உருவாக்கி இருக்கிறேன். அபூபக்கர் அதுக்கு முன்மாதிரி இருக்கல, ரசூலுல்லாஹ்வோட கடைசி கால பகுதியில் என்ன செய்யல, அது முன்மாதிரி இருக்கல என்பதுதான் அது அர்த்தமே ஒழிய புதிய பிதத்தை உருவாக்கலாம் என்னது அது அர்த்தம் அல்ல என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் அனுமதித்த சிலவைகளை கூட தடைக்கு போய் சேரக்கூடாது என்பதற்காக தடை போட்டார்கள் என்பதை பல இடங்களில் நம்ம என்ன செய்கிறோம், நாங்கள் பார்க்கிறோம். அடுத்த அன்புள்ள சகோதரர்களை, புகாரியில் 2881வது இலக்கம் தஅலபா இப்னு அபி மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, இன்ன உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கஸம முரூதம் பைன நிசாஇம் மின் நிசாஇல் மதீனா, முரூத் என்றது அழகான போர்வை, கம்பளியான அழகான போர்வை. இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு நிறைய கிடைக்குது. இப்ப இதை என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பகிர்கிறார்கள், பங்கிட்டு கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க, பெண்களுக்கு கொடுக்குறாங்க. மஸ்ஜித் அதாவது மதீனாவுள்ள பெண்களுக்கு பகிர்கிறாங்க. அதுல யாரு அதாவது மிக தகுதியானவர்கள் அவங்களுக்கு கொடுத்துட்டு வராங்க. ஃபகால ஃபபகிய மிர்துன் ஜய்யித், அதுல அழகான ஒன்று எஞ்சி இருக்குது, எல்லாம் முடிச்சிட்டு அழகான ஒன்று எஞ்சி இருக்குது. فقال له بعض من عنده يا امير المؤمنين اعطي هذا ابنه رسول الله صلى الله عليه وسلم التي عندك يريدون ام كلثوم بنت علي, உங்களிடத்தில் இருக்கக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகளுக்கு இதை கொடுங்க அப்படினா, உங்களிடத்தில் இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகளுக்கு கொடுங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இடத்தில் இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகள் யாரு, உம்மு குல்சூம். அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கக்கூடிய மரணிச்சிட்டாங்கன்னு வருது, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள் உம்மு குல்சூம் ரசூலுல்லாஹ்வோட மகளும் தான். இன்னொரு உம்மு குல்சூம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேத்தி. அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கும் பிறந்த 2 பெண் குழந்தைகள் ஸைனப், உம்மு குல்சூம். அதுல உம்மு குல்சூமை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்தார்கள், திருமணம் முடித்தார்கள். உம்மு குல்சூமை சிறிய வயதில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருமணம் முடித்தார்கள். திருமணம் முடித்ததனால ஆதி அதாவது ஹாதா இப்னத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லதி, இந்த உங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த அவங்களுக்கு கொடுங்க, யுரீதுன உம்மு குல்சூம் பின்த் அலி, உம்மு குல்சூம் பின்த் அலிக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னார்கள். இதுல ஒரு செய்தி சொல்லிக்கொள்ள என்னன்னு சொன்னால், ஷியாக்கள் தான் அந்த செய்திக்கு பின்னால் இருக்குன்னு நினைக்கிறேன். உம்மு குல்சூம் வந்து திருமணம் பேசுறாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு பேசுறாங்க. பேசின உடனே சொல்றாங்க, சின்ன பிள்ளை இப்பதான் ஒரு 10-11 வயது, எப்படி திருமணம் முடிச்சு தரது அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அவர் சொல்றாரு, எனக்கு தெரியும், நான் வந்து திருமணம் முடிப்பதற்கு அந்த திருமணம் முடிக்கக்கூடிய பேராசையெல்லாம் என்கிட்ட என்னது இல்லை. ஆனாலும் எனக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு இடையில ஒரு நசபு என்னது இருக்கணும், நான் என்ன செய்கிறேன், ஆசைப்படுகிறேன், ஒரு உறவு ஒன்று நினைக்க வேண்டும், நான் ஆசைப்படுகிறேன். அதனால தான் நான் என்ன செய்தேன், திருமணம் பேசினேன் அப்படின்னு. அப்ப அலி ரலியல்லாஹு சொன்னதாக வருது அப்படின்னு சொன்னால், அதாவது உம்மு குல்சூம் நான் அனுப்புறேன் வீட்டுக்கு, இது இந்த செய்திக்கு பின்னால ஷியாக்கள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், நான் அனுப்புறேன். அவங்க வந்து ஏத்துக்கிட்டாங்கன்னு சொன்னீங்க, பாருங்க உங்களுக்கு விருப்பமா இருந்தா என்ன செஞ்சிருங்க, திருமணம் முடிங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப போறாங்க, போன நேரத்தில் ஒரு பொருளை கொடுத்து அனுப்புறாங்க. அப்ப இது நல்லமான்னு கேட்டு அனுப்புங்க, அதாவது உமர் ரலியல்லாஹு நல்லதுன்னு சொன்னா அப்படி என்ன செய்ய வந்து சொல்லுங்க என்று தான் அனுப்புறாங்க.
அந்த நேரத்தில் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் உம்மு குல்சூம் ரதியல்லாஹு அன்ஹாவை பெண் பார்க்க தான் போறாங்க. அப்ப அந்த மாதிரி கட்டத்தில் வந்து அவர்களுடைய கீழாடை இருக்கிற கரண்டைக்கு கீழ் உள்ள ஆடை இதை வந்து உயர்த்தினார்கள் அப்படின்னு ஒரு செய்தி சொல்லுவாங்க. உயர்த்தி கெண்டை காலை என்ன செய்தார்கள் பார்த்தார்கள். பார்த்தத்தை வந்து சிலர் விளங்கப்படுத்தின நேரத்தில் அந்த செய்தியை தரம் தெரியாதனால சின்ன பிள்ளை தானே அப்படின்னு சொல்றாங்க. சின்ன பிள்ளையாக இருந்தாலும் உமர் ரதியல்லாஹு அப்படி நடப்பாங்களா? நடக்க மாட்டாங்க. அப்ப இப்படி பார்த்தார்கள். அதோட அந்த பெண்மணி சொல்றா, அதாவது உம்மு குல்சூம், லவ்லா அன்னக அமீரல் முஃமினீன் லஸகக்து வஜஹக், நீங்க அமீருல் முஃமினீன் இல்லை என்றால் முகத்தில் அறைந்திருப்பேன் அப்படி என்று சொன்னதாகவும் திரும்பி என்ன செய்றாங்க போறாங்க அலி ரதியல்லாஹு அன்ஹு. அலி ரதியல்லாஹு அவங்கள்ட்ட போன உடனே அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட போய் சொல்றாங்க, இன்னக பஅஸ்தனி இலா ஷைഖ் சூஇன், மோசமான ஒரு ஆள்கிட்ட என்ன செஞ்சுக்கிறீங்க அனுப்பியிருக்கிறீங்க அப்படின்னு அவர் சொன்னதாகவும், அலி ரதியல்லாஹு அன்ஹு அப்படி அல்ல, நான் வந்து திருமணம் முடிச்சு கொடுக்க பொருந்தி இருக்கிறேன், உங்களை வந்து அவருக்கு திருமணம் முடித்து கொடுக்க பொருந்தி இருக்கிறேன் என்று சொன்னதாகவும், அதுக்கு பின்னால் உம்மு குல்சூம் அதாவது உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை திருமணம் முடித்ததாக ஒரு செய்தி சொல்வார்கள். இந்த செய்தியை பல அஹ்லு சுன்னாவில் உள்ள சிலரும் இதை சொல்லுவாங்க. அதை வந்து தவீல் பண்ணிக்கொள்வாங்க. தவீல் பண்ணுவாங்கன்னு சொன்னா பெண் பார்த்தல் என்ற அடிப்படையில் தான் உமர்லாம் பார்த்தாங்க. ஆனா உம்மு குல்சூமுக்கு என்னது தெரியாமல் இருந்தது அப்படின்னு சொல்வார்கள். இரண்டாவது கட்டம் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, அதுக்கு முன்னாலேயே திருமணம் என்ன செஞ்சிட்டாங்க முடிச்சு கொடுத்துட்டாங்க, அக்கது பண்ணிட்டாங்க, இதை உம்மு குல்சூம் சொல்லல என்று சொல்லுவாங்க. மூன்றாவது இதை வைத்து இப்னு ஹஸம் ரஹிமஹுல்லாஹ் போன்றவர்கள் எல்லாம் ஒரு பெண்ணிடத்தில் எந்த அளவுக்கு என்ன செய்யலாம் மணப்பங்களை பார்ப்பதற்கு அனுமதி உண்டு என்று மூன்றாவது ஒரு பகுதி என்ன செய்வார்கள் சொல்வார்கள். ஆனால் எது சொன்னாலும் இது பாத்திலானது. முதலாவது காரணம் பலகீனமான செய்தி. முதலாவது காரணம் பலகீனம் என்று சொல்றதை விட முன்கரான செய்தி, நிராகரிக்கத்தக்க ஒரு செய்தி. இப்படி அதாவது இன்னக்க பஅஸ்தனி இலா ஷைഖ் சூஇன் என்ற ஒரு வார்த்தை சொல்ல வாய்ப்பில்லை. அப்படிதான் பார்த்துட்டாங்களே, கெட்ட ஒரு இடத்துல என்ன அனுப்பி இருக்கீங்கன்னு சொல்ல வாய்ப்பில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய 23-33 வருட காலம் ஒரு செகண்ட்ல என்ன செய்யாது போற லெவல்ல இல்ல. ஒன்றில் விளக்கம் கேட்டிருக்கோம் உம்மு குல்சூம், என்ன இப்படி நடந்தாங்க, இப்படி நடக்கிறவர்களே அவர். அப்படித்தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உம்மு குல்சூமை வளர்த்திருப்பார்கள், வேற மாதிரி வளர்த்திக்க மாட்டாங்க. எனவே உமர் ரலியல்லாஹு அப்படி பார்க்கக்கூடியவராகவும் இருக்கவில்லை. அந்த செய்தியிலேயே என்ன வருது, எனக்கு பெண்களை பற்றிய பேராசை என்னது திருமண பேராசை இல்லை என்று சொல்றது வருது. அப்ப உமர்லாம் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பது ஒரு கட்டுக்கதை சொல்லணும். அறிவிப்பாளர் ரீதியாக அது முன்கரி என்ற தரத்தில் இருந்தாலும் இது ஒரு கட்டுக்கதை என்று சொல்லணும். இது ஏதாவது வந்ததுன்னா நீங்க என்ன செய்ய இதுல ஒரு அறிவோடு இருந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான இந்த செய்தி சொன்னேன். அப்ப உம்மு குல்சூம் பின்த் அலி, அடுத்தாக ஜைனப் பின்த் அலி ரலியல்லாஹு அன்ஹுமா, இவங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மூலம் கிடைத்த பெண்கள். அப்ப அவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்றாங்க. ஆனா திருமணம் நடந்தது உண்மை, முடிச்சது உண்மை. இந்த பகுதி என்னது இப்படி சம்பவம் நடந்ததாக ஆதாரம் இல்லை. அப்ப அவங்கள மனைவிக்கு கொடுங்க, உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு கொடுங்க அப்படின்றாங்க. அதுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், பல் ஃபகால உமர் உம்மு சலீத் அஹக், உம்மு சுலைம் அதாவது உம்மு குல்சூமை விட உம்மு சலீத் தான் மிகவும் தகுதியானவங்க, உம்மு சலீத் தான் மிகவும் தகுதியானவர்கள். வ உம்மு சலீத் மின் நிசாஇல் அன்சார், உம்மு சலீத் யாரு அன்சாரி பெண்மணிகள் ஒருவர். மிம்மன் பாயா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பையத்து செய்த பெண்மணிகளில் ஒருவர், பையத்து செய்த பெண்மணிகளில் ஒருவர். ஃபகால உமர் ஃபஇன்னஹா கானத் தஸ்ஃபிரு லனா அல்-கிரப யௌம உஹத், உஹது யுத்தத்திலே எங்களுக்கு பாத்திரங்கள் இருக்குது, தோல் பாத்திரங்கள், இவைகளை தைக்கக்கூடிய பெண்மணியாக இருந்தாங்க. யாரு? இந்த உம்மு சலீம். அதனால அவர்கள் தான் தகுதியானவர்கள், அவர்கள் தான் தகுதியானவர்கள், உம்மு குல்சூம் அல்ல அப்படி என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுத்தார்கள் என்ற ஒரு செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இதுல கூட ஹிஜ்ரத் இஸ்லாத்துக்கான தியாகம் தான் இங்க என்ன செய்கிறது முற்படுத்தப்படுகிறது என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அடுத்ததாக சஹீஹுல் புகாரியில் 2338வது இலக்கம், அதாவது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அன்ன உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுமா அஜ்லல் யஹூத், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யூதர்களையும் வன் நஸாரா மின் அர்தில் ஹிஜாஸ், கிறிஸ்தவர்களையும் ஹிஜாஸ் பிரதேசத்திலிருந்து வெளியேற்றினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைபர் வரைக்கும் என்ன செஞ்சாங்க அனுப்பி அங்க வச்சுட்டாங்க. அங்க எக்ரிமெண்ட் எடுத்தது அவர் பனு நுதைர் ஒரு சில கோத்திரத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரிச்சு வச்சாங்களே, அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்தார்கள். ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்தார்கள், எல்லாரும் என்ன செஞ்சாங்க இந்த ஹிஜாஸ்ல நீங்க என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாதுன்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யூதர்களையும் அதே போல கிறிஸ்தவர்கள் எங்க நஜ்ரான் அந்த பகுதியில் உள்ள கிறிஸ்தவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரிச்சு வச்சிருந்தாங்க. அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க வெளியேற்றினார், கலீஃபாவாகின உடனே வெளியேற்றினார்கள். வெளியேற்றிட்டு சொன்னாங்க, وكان رسول الله صلى الله عليه وسلم لما ظهر على خيبر أراد إخراج اليهود منها وكانت الأرض حين ظهر عليها لله ولرسوله وللمسلمين. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது ஆட்சியில் கைபர் மீது வெற்றி பெற்ற நேரத்தில் முழுமையாக பூமி யாருக்கு சொந்தமாக இருந்தது? அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் முஸ்லிம்களுக்கும் சொந்தமாக இருந்தது. நினைச்சிருந்தா யுத்தம் தானே நடந்திருக்குது, வெளியேற்றி இருக்கலாம். ஆனா ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, வெளியேற்றவில்லை. இது உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க வெளியேற்றவில்லை. வ அராத இக்ராஜ் அல் யஹூதி மின்ஹா, ரசூலுல்லாஹ் வெளியேற்றணும்னு நினைச்சாங்க. ஆனா ஃபஸஅலத்தில் யஹூது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யூதர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்டாங்க, லியுகிர்ரஹும் பிஹா, ஒரு ஒப்பந்தம் செஞ்சுக்கணும், எங்களை இங்கே வச்சிருங்க, ஒரு எக்ரிமெண்ட்டுக்கு வந்துரும், ஒரு எக்ரிமெண்ட்டுக்கு வந்துரும். என்ன எக்ரிமெண்ட்? ஐயக்ஃபு அமலஹா வலஹும் நிஸ்ஃபு ஸமர், நாங்க செய்யற விவசாயத்தில் அரைவாசி பங்கு உங்களுக்கு என்ன செஞ்சிரும், நம்ம தந்துடுறோம், எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சட்டப்படி அவர்களை வெளியேற்றலாம், மரண தண்டனை கூட என்ன செஞ்சுக்கலாம், அவ்வளவு துரோகம் தான் என்ன செய்தார்கள். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு ஒரு பலன் வருது அப்படி என்ற உடனே என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அது ஒரு நாடு என்ற அடிப்படையில் சொல்லுவாங்க, அந்த பலன்ல அரவாசி எங்களுக்கு உங்களுக்கு சொல்லி என்ன செஞ்சாங்க, அவர்களை அங்கே தங்க வைத்தார்கள்.
ஃபகால லஹும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப சொல்ற நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொன்னார்கள், நுகிர்ருக்கும் பிஹா அலா ذلك மா ஷினா. நாங்கள் விரும்புகின்ற வரைக்கும் இந்த ஒப்பந்தத்தில் என்ன செய்வோங்களே, நாங்கள் என்றைக்கு நம்ம விரும்பலையோ அன்றைக்கு என்ன செய்து விடுவோம், வெளியேற்றி விடுவோம் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஃபகர்ரு பிஹா ஹத்தா அஜ்லாஹும் உமர் இலா தைமா வ அரிஹா. சிரியா அனுப்பிட்டாங்க உமர் ரலியல்லாஹு. சிரியால பைத்துல் மக்திஸ் அந்த பகுதிகளுக்கு என்ன செஞ்சாங்க, அனுப்பி வைத்தார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இங்கிருந்து என்ன செஞ்சாங்க, வெளியேற்றிட்டாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப என்னடா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்ரிஜுல் யஹூத மின் ஜஸீரத்தில் அரப், ஜஸீரத்துல் அரபிலிருந்து யூதர்களை என்ன செய்யுங்கள், வெளியேற்றுங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் உமர் ரலியல்லாஹு வெளியேற்றினார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்ப கைபர்ல இருந்து யூதர்கள் வெளியேற்றப்பட்ட எந்த காலம், உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளணும். கிறிஸ்தவர்கள் வெளியேற்றப்பட்ட காலம் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக கடைசி செய்தி சஹீஹுல் புகாரியில் 3059வது இலக்கம், அன்ன உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்தஅமல மௌலன் லஹு யுதுஆ ஹுனையன் அலல் ஹிமா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு மௌலா ஹுனை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மௌலா, அவங்கள வந்து என்ன செஞ்சாங்கன்னா சில எல்லைகளுக்கு என்ன செஞ்சாங்க, பாதுகாப்புக்காக நியமிச்சாங்க. ஹுனை என்று சொல்லுவாங்களே, சில எல்லைகளுக்கு பாதுகாப்பாக நியமித்தார்கள். ஃபகால யா ஹுனை. அப்ப ஹுனையை பார்த்து சொல்றாங்க, யா ஹுனை உத்மும் ஜனாஹக அனில் முஸ்லிமீன் வத்தகி தஅவத்தல் மظلوم فإن دعوة المظلوم مستجابة وأدخل رب الصريمة ورب الغنيمة وإياي ونعم ابن عوف ونعم ابن عفان. ஒரு அழகான ஒரு உபதேசம் என்ன செய்றாங்க. என்னன்னு சொன்னால், ஹுனையாவே எல்லையில பாதுகாப்புக்கிறீங்க. என்ன எல்லை தெரியுமா, ஒரு நாடு இருக்குது, ஒரு நாட்டில் உள்ள நிலங்கள்லாம் யாருக்கு சொந்தம், சும்மா ஃப்ரீயா ஒரு மேய்ச்சல் நிலைமை யாருக்கு சொந்தம், கவர்மெண்ட்டுக்கு தானே சொந்தம். அப்படித்தான் இன்றைக்கு ரூல்ஸ் இருக்குது. இஸ்லாமிய ஆட்சியில் கவர்மெண்ட்டுக்கு சொந்தம் இல்லை, இஸ்லாமிய ஆட்சியில் கவர்மெண்ட்டுக்கு சொந்தம் இல்லை. சும்மா நானா ஒரு வட்டையை போட்டுக்கணும் அப்படி இதான் நம்ம இஸ்லாமிய ஆட்சிக்குரிய பகுதி என்ன செய்யலாது, அப்படி எல்லையெல்லாம் என்ன செய்யலாது, போட இயலாது. காரணம், பூமி என்பது ஹலீஃபாவுக்குரியதல்ல, அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் உரியது. எனவே ஆட்சி அங்குதான். ஆனால் ஹலீஃபாவுக்கு அதிகாரம் உண்டு, அத்துமீறுகின்றவர்களை, வீணாக தேவையில்லாத வேலை செய்ய வருகின்றவர்களை, இந்த மாதிரி அதாவது ஒரு அடந்தேறி வருகின்றவர்களை தடுப்பதற்கும் கவர்மெண்ட்டுக்கு தேவையான பகுதிகளை யூஸ் பண்ணுவதற்கும் ஹலீஃபாவுக்கு அனுமதி உண்டு. ஒருவர் வாரார், ஒரு இடத்த அப்படியே ரவுண்ட் பண்ணி நான் விவசாயம் செய்ய போறேன்னு சொல்லி விவசாயம் செய்யறாரு, விவசாயம் நடக்குது. இஸ்லாமிய ஆட்சியில் அவரை என்ன செய்யலாது, தடை செய்ய, சும்மா இருக்கிற நிலம் எந்த பிரச்சனையும் இல்லை, அவர் விவசாயம் செய்ய போறாரு, நான் தரமாட்டேன்றது கவர்மெண்ட்டுக்கு தேவையில்லை, தடை செய்யறதுக்கு இஸ்லாத்துல அங்கீகாரம் இல்லை, இவருக்கு முழுமையாக சொந்தமாக்கிக் கொள்றதுக்கு அங்கீகாரம் இல்லை. ஆனால் அவருக்கு என்ன செய்யலாம், பயன் பெறலாம். இது இஸ்லாம் சொல்லிருக்கக்கூடிய விஷயங்கள். இது தனியாக ஒரு தலைப்பு, இது இஸ்லாமிய ஆட்சியோடு. இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, எல்லை போடுறாங்க, ஒரு மேய்ச்சல் நிலத்துக்கு எல்லை போட்டுறாங்க. எல்லை போட்டு இதுக்குள்ள எது வரணும் எது வரக்கூடாதுன்னு என்ன செஞ்சாங்க, முடிவெடுத்துறாங்க. எதுக்காக அதை போட்டாங்கன்னு சொன்னா, ஜக்காத்து ஒட்டகத்துல இருக்குது, ஆட்டுல இருக்குது, மாட்டுல இருக்குது, இதுக்கெல்லாம் மேய்க்கணுமா இல்லையா, அதுக்கு ஒரு விவசாய நிலம் தேவையில்லை, ஒரு மேய்ச்சல் நிலம். அதுக்காண்டி பெரிய ஒரு எல்லை பிடிச்சி அதில் தான் ஜக்காத்துடைய அந்த கால்நடைகள் என்ன செய்யும், மேயும். ஜக்காத்துடைய கால்நடைகள் அங்கதான் என்ன செய்யும், அதான் மேய்ச்சலுக்கு வரும். எல்லை போட்டான். சரி, இப்ப எல்லை போட்டா வெளியில் உள்ள கால்நடைகள் உள்ளுக்கு வரலாமா, மசாலா தானே அது, வெளியில் உள்ள கால்நடைகள் உள்ளுக்கு வரலாமா, ஜக்காத்துக்கிட்ட ஒதுக்கிட்டோம், வெளியில் உள்ளது வரலாமா. இதுல உமர் ரலியல்லாஹு யோசிச்சாங்க பாருங்க, சுப்ஹானல்லாஹ். அவர்டையும் இல்ல ஒரு ஜக்காத்தை பாதுகாத்து அதுல அவர் யோசித்து அந்த சிந்தனை அநியாயம் செய்யணும் அப்படின்ற சிந்தனையால உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க அப்படின்னா, யா ஹுனை, ஹுனைய உத்மும் ஜனாஹக அனில் முஸ்லிமீன், உங்க இறக்கையை வந்து முஸ்லிம்களை விட்டு என்ன செஞ்சீங்க, சுருக்கிங்க, அதாவது அநியாயம் செய்யறத பயந்துக்கங்க. இத்தகி தஅவத்தல் மظلوم, அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய துஆவை பயந்து கொள்ளுங்கள், அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய துஆவை பயந்து கொள்ளுங்கள். ஃபஇன்ன தஅவத்தல் மظلوم முஸ்தஜாபா, அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய துஆ உடனே என்ன செய்யும், அங்கீகரிக்கப்படும். வஅத்கில் ரப்ப ஸுரைம வ ரப்பல் குனைமா, சின்ன சின்ன ஒட்டகம், இப்ப உதாரணமா ஒருத்தருக்கு 200 ஒட்டகம் இருக்கு, அவங்க இல்ல ஒரு 10 ஒட்டகம் வச்சிருப்பார், அவரால் 20 ஒட்டகம் வச்சிருப்பாரு, அவர்களெல்லாம் அந்த எல்லைக்குள்ள மேய வந்தா விட்டுருங்க. ஒரு 50 ஆடு ஒரு 100 ஆடு வச்சுக்கிறாரு, அவங்க மேய வந்தா என்ன செஞ்சிருங்க, மேய்ச்சல் நிலத்துல விட்டு விடுங்கள், மற்ற ஜகாத் அல்லாம மேய வந்தாலும் கூட நீங்கள் விட்டு விடுங்கள். வ இயாய வ நஅம இப்னு அவுஃப் வ நஅம இப்னு அஃபான், ஆனால் உஸ்மான் இப்னு அஃபான், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஏதாவது மந்தைகள் வந்தா உடவானாட்டான். அந்த எல்லைக்குள்ள வந்தா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடையும் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் போன்றவர்களுடைய ஏதாவது இந்த மாதிரி ஒட்டகம், அதாவது மந்தைகள், ஆட்டு மந்தைகள் வந்தது என்று சொன்னா விட்டு விட வேண்டாம். ஏன், இது 100 அது 1000 இருக்கும், அவங்க பெரும் பணக்காரர்கள், ஆயிரக்கணக்கில் என்ன செய்யும் இருக்கும், அதை விட்டுறவானா இப்படி சொல்றாங்க. இப்படி விட்டுறவானு சட்டம் சொல்லி வச்சுக்கிறாங்களே, சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஏன் நான் விடவானான்னு சொல்றேன் தெரியுமா, ஃபஇன்னஹுமா இன் தஹ்லிக் மாஷியத்துஹுமா யர்ஜிஆ இலா நஹ்லின் வ ஸர்ஐ, இவங்களுக்கு மேய்ச்சல் நிலம் இல்லாம போயிட்டு, யாருக்கு, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபுக்கும் உஸ்மான் இப்னு அஃபானுக்கும் மேய்றதுக்கு இடம் இல்லாம போயிட்டு, அந்த ஆடுகளும் அந்த மாடுகளும் அழிஞ்சுதுன்னு வைங்களேன், ஏதோ ஒரு காரணமா அழிஞ்சுதுன்னு வைங்களேன், அவங்க விவசாயத்துக்கு போயிடுவாங்க. ஏன், அவங்களுக்கு விவசாயம் இருக்கு, விவசாயம் நிலம் வேண்டிய அளவுக்கு இருக்குது, அந்த அளவுக்கு ஈத்தமர தோட்டங்கள் அவங்களுக்கு இருக்குது, இது முடிஞ்சா அதுக்கு போயிடுவாங்க. ஆனால் வ இன்ன ரப்ப ஸுரைமா வ ரப்பல் குனைமா, இந்த சாதாரண ஒட்டகங்கள் கொஞ்சம் மேய்க்கிறாங்களே, சாதாரணமா சின்னது கொஞ்சம் ஆட்டு மந்தையை வச்சு மேய்க்கிறாங்களே, இன் தஹ்லிக் மாஷியத்துஹுமா யதீனி பிபனிஹி, அவர்களுடைய அந்த இதை அழிஞ்சிட்டு வைங்களேன், கால்நடைகள் அழிஞ்சிட்டா அவங்க பிள்ளைகளோட எனக்கு தான் வருவாங்க, நான் தானே பொறுப்பு, என்னிடத்துல அவர்கள் வருவார்கள். ஃபயகூலு யா அமீருல் முஃமினீன், வந்து சொல்வார்கள், அமீருல் முஃமினீனே,
எனக்கு ஜகாத்ல இருந்து தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அஃபதாரிகுஹும் அனலா அபாலக், நான் அவங்களை விடுவேனா? அஃபதாரிகுஹும் அன, எப்படி விடுவேனா அவர்களை? ஜகாத்தை நான் கொடுத்தே ஆக வேண்டும். எனவே ஃபல்மா வல் கலு ஐஸர் அலைய மின ذهب والورق, தங்கம் வெள்ளி போவதை விட மேய்ச்சல் நிலம் அவர்களுக்கு போவது எனக்கு மிகவும் லேசானது. அப்படின்னா என்ன? மேய்ச்சல் நிலத்துல போகட்டும், தேவையில்லாத தேவையை உண்டாக்கி நான் கொடுக்க வேண்டிய அவசியம் உண்டு எனக்கு இல்லை அப்படி என்றாங்க. ஆனா நம்ம நாட்டில் என்ன பார்ப்பாங்க? பொதுவா பெரிய பெரியவங்க போகாம தான் பார்ப்பாங்க. இந்த சின்னவங்க போனா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு 10 ஆடு உள்ளவன் 100 ஆடு உள்ளவன் அழிஞ்சு போனா பிரச்சனை இல்லை. யார் போகக்கூடாது? 1000 ஆடு உள்ளவன் போகக்கூடாது. நாட்டுக்கு இன்கமா உமர்றதுலாம் இன்கமை பார்க்கல, அநியாயத்தை பார்த்தாங்க. இவங்க வந்து கேட்டாங்கன்னா நான் ஜகாத் இருந்து கொடுக்கணும். அது மட்டுமல்ல, அவங்களுக்கு வேற வழி இருக்குது, இவங்களுக்கு வேற வழி இல்லை என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். சொல்லிட்டு வ ஐமுல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, இன்னஹும் லா யரவுன அன்னி கத் ஸலம்துஹும், யாரே உஸ்மான் இப்னு அஃபானும் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபும் இது போன்றவர்களும் நான் அவர்களுக்கு அநியாயம் செய்து விட்டேன்னு நினைக்கிறாங்க. கொஞ்சம் பேரை விடுறாங்க, கொஞ்சம் பேரை விடுறாங்க. இல்ல இது அநியாயமா இல்லையா அப்படின்னு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நினைக்கிறார்கள். இன்னஹா லபிலாதுஹும் ஃபகாதலுஹா அலைஹா ஃபில் ஜாஹிலிய்யா வ அஸ்லமு அலைஹா ஃபில் இஸ்லாம். இது அவங்களுடைய ஊர் தான். பாருங்க, அந்த நிலத்துக்கு உமர்லாம் சொல்ற வசனம், இது அவர்களுடைய ஊர் தான். இந்த மக்கா மதீனா எல்லாம் அவர்களுடைய இடம் தான். ஜாஹிலியா காலத்துல இதுக்காக வேண்டி அவர்கள் யுத்தம் செய்தார்கள். இஸ்லாத்தில் அவங்க அங்கதான் என்ன செஞ்சாங்க? இருந்தாங்க. நான் ஏண்டேன்னு சொல்லல, இது அவர்களுடைய நிலம்தான், இது அவர்களுடைய பூமி தான். சொல்லிட்டு சொல்றாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, எனது உயிர் எவனது கையில இருக்கிறதோ, லவுலல் மாலுல்லதி அஹ்மிலு அலைஹி ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே நான் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சொத்து மட்டும் என்னிடத்தில் இல்லை என்றால், மா ஹமைத்து அலைஹிம் மின் பிலாதிஹிம் ஷிப்ரன், அவர்களது நிலத்தில் ஒரு சாணையும் நான் பிடித்திருக்க மாட்டேன். அவர்களது நிலத்தில் ஒரு ஸ்டானை கூட நான் என்ன செய்திருக்க மாட்டேன், பிடித்திருக்க மாட்டேன். அல்லாஹ்வுடைய பாதையில் ஒட்டகங்கள் எனக்கு கையில் இருக்குது, நான் அதை வந்து கவனிக்கணும். இது இல்லாட்டி நான் ஒரு சான் கூட என்ன செய்ய மாட்டேன், பிடிக்க மாட்டேன். எல்லாம் அவர்களுடைய பூமி தான் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த நீதிக்கும் இன்றைக்குள்ள அநீதிக்கும் எவ்வளவு தூரம் நினைச்சு பாருங்க, எங்கேயோ தூரம். அதனால தான் அதாவது குபா பள்ளியுடைய இமாமாக இருக்கக்கூடிய இமாம் மகாமிசி அவர்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. இன்றைக்கெல்லாம் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் இவ்வளவு 40 வருடம் 30 வருடம்லாம் இருந்தவங்கலாம் அப்படி செகண்டுக்கு என்ன செஞ்சிடறாங்க, காணாம போயிடுறாங்க. மக்களால் என்ன செஞ்சிடறாங்க, கொல்லப்பட்டு அடிக்கப்பட்டு அழிக்கப்படுவதெல்லாம் பார்க்கிறோம். இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறாங்க. ஆர்ப்பாட்டக்காரருடைய பலமா அப்படியெல்லாம் கேட்கிறார். அவர் சின்ன ஒரு பதில் சொன்னார், இல்லை, தாவத்து மதுலூம், அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய துஆ என்றார். ஒரு அழகான ஒரு வசனம். எப்படி? தாவத்து மதுலூம், எங்கேயோ ஒரு மூலையில எங்கேயோ ஒருவருடைய துஆ அநியாயம் இழைக்கப்பட்டிருந்தால், அநியாயம் இழைத்தவனுடைய தரத்தை இறைவன் பார்ப்பது இல்லை. அவன் அந்தஸ்தில் இருக்கிறான், அவன் ஆட்சியில் இருக்கிறான், பெரிய இடத்துல இருக்கிறான், தெரியாம பார்க்க மாட்டான். அநியாயம் இழைக்கப்பட்டானா அவன் யாருக்கு ஏதாவது துஆ கேட்கிறான், அவன் எந்த அந்தஸ்தில் என்ன செய்யலாம், இருக்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்குரிய தண்டனையை கொடுத்தே தீருவான். எனவே இதெல்லாம் ஏழை மக்களுடைய, கஷ்டப்படக்கூடிய மக்களுடைய, அநியாயம் இழைக்கப்பட்ட மக்களுடைய, இன்னும் சொல்ல போனால் வசதி படைத்தவருடைய சொத்துல கையடிச்சது, இது போன்றவைகளுடைய அநியாயம் இழைக்கப்பட்டவருடைய துஆ தான் இந்த வீழ்ச்சிக்கெல்லாம் காரணம். எனவே ஒவ்வொரு ஆட்சியாளரும் இதைத்தான் பயப்படணும் அப்படின்னு என்ன செய்யறாரு, அழகான ஒரு வசனத்தை என்ன செய்தார், அதுல சொன்னார். அதான் உண்மை. பொதுவாக அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு போன்ற எல்லா நல்ல நபித்தோழர்களும் ஆட்சியாளர்கள் ஆட்சியில் எதை பயப்பட்டாங்கன்னா அதுதான், அநியாயம் இழைக்கப்பட்ட மக்களுடைய துஆவை தான் என்ன செய்தார்கள், பயப்பட்டார்கள். அதனாலதான் இவ்வளவு விளங்கப்படுத்துறார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் விஷயத்துக்கும் இவ்வளவு விளங்கப்படுத்துறதுக்கு காரணம் என்ன? ஒரு ஆட்சியாளர் சாதாரணமா போகலாம், ஆனா அப்படி என்ன செய்யல, நிக்கல. இவ்வளவு விளங்கப்படுத்துறாங்கடா, இஸ்லாமிய ஆட்சியுடைய தூய்மையை நம்ம என்ன செய்யணும், நினைத்து பார்க்கணும். அது எங்கேயோ இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் நான் முடிந்த அளவுக்கு இந்த நேரத்தில் சொல்ல வந்த செய்திகள். இதெல்லாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாற்றில் கொஞ்சமாக சொல்லப்பட்ட அல்லது நிறைய சொல்லப்படாத செய்திகள் வரக்கூடியவைகள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த செய்திகள் மூலம் விளக்கமடைந்து பயன்பெறக்கூடிய மக்களாக எம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. ஆதமா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.